ஹாய், என்னோட ஹேர் க்ரோத் சீக்ரெட் தான் நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சின்ன விஷயத்தை ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த இது வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ எல்லாமே சரி பார்க்குறீங்க, ஓகே, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறீங்க. ஆனால் என் வீடியோவுக்கு வந்து லைக்ஸ் தான் வந்து வரவே மாட்டேங்கி. நீங்கள் வேணால் போய் என் வீடியோ பாருங்கள். ஷார்ட்ஸ்லாம் 1K 2Kலாம் போயிருக்கும். ஒரு வீடியோ வந்து 11Kலாம் போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் மட்டும் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேக் வந்து நான் என்னோடய 11th ஸ்டாண்டர்ட் லீவில் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இது வளராது, செட் ஆகாது, ஒர்க் ஆகாது, சும்மா சொல்கிறாங்க அப்படி தான் நினச்சேன். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், என் முடி ரொம்ப பெருசாக வளரலைன்னா கூட கொஞ்சம் வளர்ந்துச்சு. நான் வந்து 1 மந்த்து யூஸ் பண்ணேன். அதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு அதுக்குள்ளே வந்து 12th ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இந்த ஒரு ஹேர் பேக்கே போதும் நமக்கு. ஏன்னா இதுலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் அடுத்து என்னெல்லாம் ஹேர் பேக் இருக்கோ அதுக்கு தேவையான பிளான்ட்ஸ்லாம் நம்ம கார்டனில் வாங்கி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி அதெல்லாம் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணி நம்ம கார்டனில் வச்சு, ஸோ அதுலேருந்து நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் பேக் வந்து செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வந்து ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா உங்கள்கிட்ட இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நீங்கள் ஆலோவேரா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோரில் விற்பாங்களா ஜெல், அது கூட எடுத்துக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நேச்சுரல் வேலையே போகிறது பெஸ்ட்டு. அடுத்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. ஸோ இதுதான் நம்ம ஹேர் பேக்கோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. உங்களுக்கு ஒரு வேளை இப்படி பேக்லாம் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னா, இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு எண்ணெயாக காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா, ஸோ அது நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஹேருக்கும் வந்து நல்லா இருக்கும், ரிசல்ட்டும் நல்லா தெரியும். ஸோ இதில் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் கத்தாழை, இந்த 3 மெயின் இன்க்ரீடியண்ட். அடுத்து நம்ம பாடியில் உள்ள சூட்டை குறைக்கும். வெந்தயம் எல்லாருக்குமே தெரியும் சூட்டை குறைக்கும்ன்ட்டு. ஸோ அந்த வெந்தயத்தை ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் வந்து ஓவர் நைட்லாம் சோக் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2-3 ஹார்ஸ் வந்து சோக் பண்ணேன், அதுவே கூட போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். பட் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சில பேருக்கு தலைவலிக்கும். எனக்கே வந்து தலைவலிக்கும். ஸோ அதனால் நான் வெங்காயம் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முடினாலே கருவேப்பிலை. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கருவேப்பிலை வந்து நம்ம தோட்டத்திலே இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலையே வளரல அந்த செடியே. நான் அதுக்கப்புறம் எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி சேர்க்காமல் பிளெண்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா வெந்தயம் ஊற வச்ச அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக தேவைப்படாது, ஏன்னா நம்ம ஆலோவேரா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவே வந்து வாட்ரி கன்சிஸ்டன்ட்டில் தானே இருக்கும். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு இது ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ திக்காக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. இல்லை எனக்கு இந்த மாதிரி திக்காகவே போடுறது பிடிக்காது, இதை வாஷ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நல்லா தண்ணியாக அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்தில் 2 நாள் தான் யூஸ் பண்ணணும், இல்லை 3 நாள், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் அப்ளை பண்ணுங்கள். நான் சீரியஸாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக ஒர்த்து, கண்டிப்பாக வளரும். மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக் தான் நம்ம சேனலில் நிறைய நான் வந்து போட்டிருக்கேன். நான் பர்சனலாக இந்த ஒரு பேக் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்துடுது. ஸோ இது ஹேருக்கு நல்லாவே க்ரோத் கொடுக்கும். ஸோ நான் இதை போட்டதில் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணுன்னா, இது வந்து என் உள்ளங்கை அளவுக்கு என் முடி வளர்ந்துருந்துச்சு. அந்த 1 மந்த்லேயே அவ்வளோ நல்லா வளர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 12th போனதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல.
அதுக்கப்புறம் 12th லீவ்லேயும் நான் இதை வந்து கண்டினியூ பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் லைவாக காட்டுறேன்.